மற்றும் முத்தமிழுக்கும் தலைவனான முருகனை, சங்கத்தமிழின் தலைமை புலவனான முருகனை அக்காலத்தில் முத்தமிழ் ஐயன் என்று அழைத்ததே முத்தையன் என்றும் ஆகியிருக்கலாம். வேலூரில் முத்தையன் ஆகிய நீ எனக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார். அத்துடன் முருகனுடைய பல்வேறு பெயர்களையும் கூறி அழைக்கிறார். உலக குருநாதனான சிவபெருமானுக்கு பிரணவம் உபதேசித்தவன் முருகன். குருவுக்கும் உபதேசித்த மேலான குரு என்பதால் குருபரன் என்றனர். குருநாதனாகவும் மேலான பரம்பொருளாகவும் விளங்குபவன் குருபரன். முருகு என்றாலே அழகுதான். அழகான சோலை சூழ்ந்த திருமுல்லை வாயிலை சுந்தரர் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயில் என்கிறார். அழகு தெய்வமான ஐயனை முருகையன் என்றனர். அவனுடைய வடிவில் மட்டுமன்றி வீரம், கருணை, புகழ், கொடை அனைத்திலும் அழகை காணலாம். சிவபெருமானை வேதங்கள் ஐயா என ஓங்கி அழைக்கின்றது என மணிவாசகப் பெருமான் சிவபுராணத்தில் கூறுகிறார். சிவக்கொழுந்தான முருகனையும் தமிழ் மக்கள் முருகையா என ஓங்கி அழைக்கின்றனர்.